அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் மூர்த்தி. இன்றைக்கி ஒரு நியூஸு, யாரும் இந்தியாவில் தங்கம் வாங்காதீர்கள் ஓராண்டுக்குன்னு நம்ம நரேந்திர மோடி அறிக்கை விட்டிருக்கிறாரு. எரிபொருளும் கம்மியாக உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விலைவாசி ஏற்றத்தை குறைக்க. உண்மையிலே இப்படி ஒரு கேவலமான பிரதமரை இந்த நாடு பார்த்ததில்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க மக்களே. மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் பிரிவினைவாதி அரசியல் செய்யும் எவனும் நிச்சயமாக இந்த நாட்டை நல்வழிக்கு வழிநடத்த முடியாது. மக்களுக்கு நல்லது எதுவும் செய்ய முடியாது. இதற்கு உதாரணம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். வட மாநிலங்கள் அனைத்திலையும் மதவெறியை புகுத்தி, அங்கு கலவரங்களை ஏற்படுத்தி, அங்கு தன்னுடைய அதிகாரத்தையும் ஆட்சி பலத்தையும் தக்க வைத்திருக்கிறார்கள். இன்றும் அவர்கள் மத வெறியை விட்டு வெளியே வரவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை, கேரளா அப்படி இல்லை. ஆகையால் இங்கே நம்ம வளர்ந்துருக்கிறோம். நம்ம முதல்ல வரும்போது நான் பெட்ரோலை 40 ரூபாய்க்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆள் ஆட்சிக்கு வந்தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே, 100 ரூபாய் தாண்டி போயிடுச்சு. இன்னும் விலைவாசி குறைக்க முடியாது அப்படிங்கிறான். கொரோனா டயத்தில் ரொம்ப கம்மியாக போச்சு, $20 போச்சு. ஆனால் அந்த விலைவாசி குறைவை மக்களுக்கு பிரித்து கொடுக்க மனம் இல்லாமல் அதே விலைக்கு தான் விற்றானுங்க. ஆனால் இப்போ விலைவாசி ஏறும்போது மட்டும் ஒப்பாரி வைக்கிறானுங்க, விலைவாசி ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட இந்த மதவெறி கும்பலை அடித்து விரட்டுறதை தவிர்த்து வேறு வழி இல்லை. தமிழ்நாட்டிலையும் வேறொரு வழிகளில் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த வழிகளை கண்டுபிடித்து நாம் விரட்டி கொண்டே இருப்போம். நேற்று பதவியேற்ற தமிழக முதல்வர் நடிகர் விஜய் அவர்கள் முதற்கொண்டு, ஏன் குற்றம் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்தே மாதரம், 2 தேசிய கீதம், 3வது தமிழ் பேசிகிட்டு இருக்க 60-70 ஆண்டு கால பாரம்பரியத்தை நேற்று வந்த நடிகர் 3ஆம் இடத்துக்கு தள்ளிவிட்டார் என்றால் இவர் யார்? வெங்கட்ரமணன் என்கிற கல்வித்துறை அமைச்சர் ஒரு பார்ப்பனர். இவனுக்கு கொண்டு வர திட்டங்கள் எப்படி இருக்கும்? அதனால் இவர்கள் முயற்சி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுற மாதிரியே இருக்குது. மதவெறி அரசியலை புகுத்தி விடுவார்கள். மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சினிமா மோகத்தை விட்டு தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மொழிக்கு யார் சிறந்த பணியாற்றுகிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கணும். இனிமேலாவது கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நல்ல மாற்றத்தை விரும்பணும். நன்றி, வணக்கம். காலம் பதில் சொல்லும்.